ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா? ஸோ வெல்கம் பேக் டு நந்து ஸ்வீட் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நீங்கள் பார்த்துன்னு தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், இன்றைக்கி வந்து பாத்திர கடைக்கு தான் வந்திருக்கோம். கருப்பையா பாத்திரக்கடை, புவனேஸ்வரி ஜுவல்ஸ் பக்கத்தில் அந்த கடை இருக்குது, லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு புதுக்கோட்டை மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க தான் வந்திருக்கேன். ஒரு முக்கியமானது வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அப்படியே அமாவாசைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு போவோம். வாங்கிட்டு சரி அது ஓகே கடைக்கெல்லாம் என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக நான் தோசைக்கல் தான் வாங்க வந்திருக்கேன். பிகாஸ் ஏன்னா ஒரு வருஷம் ஆச்சு. நான்ஸ்டிக் தான் என்னோடய சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் வரல. ஸோ தோசைக்கல் வந்து தோசை சாப்பிட்டா கரெக்டாக வரல. அது வந்து பிளாக் ஆகிடுச்சு தோசையெல்லாம். ஸோ புதுக்கல் வாங்க வரலான்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நான்ஸ்டிக் வாங்கலாமா இல்லை கல் வாங்கலாமான்னு ஒரு ஐடியாலே இருந்துச்சு. பட் கல் தான் ப்ரெஃபர் பண்ணணும். ஸோ கன்ஃபார்மாக நான்ஸ்டிக் வேணால் நம்ம கல் தான் வாங்கணும்னு சொல்லிடுச்சு. ஸோ உள்ளே எடுக்க போயிருக்காங்க. ஸோ அதுக்கு உள்ளே வந்து நம்ம சார் வந்து இது மாதிரி நிறைய காப்பரில் வச்சுருந்தாங்க. ஸோ தண்ணி வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக குடிக்கணும்னு ஆசை. பட் ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஹீட் குறைங்கிறதுனால. ஸோ அதில் பாட்டில்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கேன் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தாங்க. செம்பு பார்த்தாங்க. ஸோ ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு நான் பார்த்துட்டே இருந்தாங்க, வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. என்னடா பண்ணுறது? ஸோ பட்ஜெட் ஹையாயிருமா? நம்ம என்னமோ பார்த்து வந்தது ஒரு நான்ஸ்டிக்கில் ஒரு 1000-1200 தான் பார்க்க வந்தோம். பட் இவங்க இதை பார்த்துட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன எப்படி சொல்லி எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ டேப் மாட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆக டேப் வந்துருச்சு, பார்த்தா வாங்கிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லது, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 சம்திங். இதோட ப்ரைஸ் வந்து 1800 அப்படின்னு யோசிச்சுட்டே நின்றுட்டே இருந்தேன். பார்த்தா நம்ம வந்து என்னமோ தோசைக்கல் வாங்குறதுக்கு. பட் இவங்க வந்து இதை ஒன்று ஒன்றா சைட் பைட் பார்த்துட்டே இருந்திருப்போம். சரி செம்பு வாங்கிக்கோங்க, அது பரவாயில்ல, நம்மளுக்கு ரேட்டுக்கு பட்ஜெட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜக்கு, சரி 1800 சரி ஜக்கு எடுங்க, அதையாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜக்கும் அழகாக இருந்தது, க்யூட்டாக அழகாக. நம்ம இதுவும் ஓகே தான். பட் இதுவும் நம்ம வாங்குற மாதிரி ஒரு ஐடியாவும் போச்சு வாங்குறதுக்கு. 1000 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 சொன்னாங்க. 700-800 லைக் சம்திங். பேக் பின்னாடி டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. மாறதான் செய்யும். அந்த தண்ணியோட கெப்பாசிட்டி ஹீட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நாங்கள் மாறதான் செய்யும். இதே சைனிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது யூசேஜே எல்லாம் கருத்துருச்சே அந்த கருத்துருச்சே நீங்கள் தண்ணி கேன் யூஸ் பண்ணால் நீங்கள் அது மேலே கப் பண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கேன் சர்வம் இது அழகாக இருக்குங்க. சரி இப்போ இவ்வளோ காமிச்சிட்டாங்க, ஏதோ ஒன்று வாங்கினப்பா. இது என்ன ரேட்டு? அப்படியே கிடக்கும். நீங்கள் இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ரீசைக்கிள் கொண்டு வந்தீங்கன்னா இதோட ரேட்டு டபுள் ஆகும். இப்போ வந்து சீக்கிரம் எடுங்க. நான் காலையில் இந்த சொன்ன விதவை தண்ணி குடிச்சிருவேன். இல்லை பைப் அது வேறு இப்படி தான் வரும். இந்த ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட் சேர்ப்பாங்க. நானும் அப்படி இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி பார்த்தா அவங்க நகரவே இல்லை. இதை பார்த்துட்டே இருந்தாங்க கடைசி முடியும். நம்ம உள்ளங்கை தொட்டு பார்த்தா ஜில்னஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. செக் பண்ணி பார்த்தேன். ஆமாம், ரெகுலராக கொடுத்தேன். உள்ளங்கை ஹீட்டாக இருக்கும். பட் மேபி இதை யூஸ் பண்ணால் உள்ளங்கை ஜில்னஸ் கிடைக்கும். வாங்கலையா? இது ப்ரெஸ்டீஜ் டிஸ்கவுண்ட் சொல்லிடுங்க. 1690. என்ன பார்த்தீங்கன்னா இது க்யூட்டாக இருந்தது. பிகாஸ் கோயிலில் எங்கள் குலதெய்வ கோயில் அங்கே அம்மா ஊரில் இருக்குது. ஸோ இது வாங்கலான்ட்டு நான் நெக்ஸ்ட் டைம் நான் சேலரியில் வாங்கலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். விளக்கு அணையாமல் இருக்கும். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600-700 சொன்னாங்க ப்ரைஸு.
ஒரு வழியாக தோசைக்கல் வந்தாச்சு. ஸோ ப்ரெஸ்டேஜில் வந்து 1800 ருபீஸ் வந்து கல் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு அதோட ஃப்ளாட் சர்ஃபேஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சர்வவும் வாங்கியாச்சு, தோசைக்கல்லும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா டீ கிளாஸ் ஒன்று வாங்கி இதை ரொம்ப நாள் ஆசை அதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நெக்ஸ்ட்டு பட்ஜெட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் 600 சொன்னாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி நேமும் வெட்டியாச்சு. ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக தேஜஸ்வினி பிரபஞ்சன் அப்படின்னு போட்டு வாங்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம தோசை வாங்கிச்சு. இதான் நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் எடுத்துட்டு இதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்டேஜில் நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸில் சூப்பராக இருந்தது கல். தோசை செம்மையாக வரும்னு நினைக்கிறேன். திருப்தியோடு வாங்கிட்டு போயாச்சு. ஸோ டோட்டலாக 3000 ஆச்சு. நெக்ஸ்ட்டு போயிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ரைஸ் வாங்கிட்டு தான் போகணுன்ட்டு. ஸோ நம்ம ஃபேவரட் ஷாப் ஆசை பிரியாணி கடையில் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ் சான்ஸே இல்லை. நம்ம கேட்ட இதில் நல்லா ஸ்பைஸியாக நல்லா ஆயிலியாக விட்டு சூப்பராக இருக்கும். ஸோ சூடாக இருக்கிற 2 பார்சல் வந்து வாங்கிட்டு கட்டன்னு போயாச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த சர்பத்தை நல்லா கழுவி சூப்பராக பிடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இன்னொரு விஷயங்க, புது ஃபில்டரும் வாங்கியிருந்தோம். அந்த பழைய ஃபில்டர் 5 இயர்ஸ் வந்துச்சு. அதுவும் இப்போ 1 வீக் முன்னாடி தான் ஸ்வாக ஆயாச்சு. ஸோ புது ஃபில்ட்ரு இதுவும் நல்லா 3 உள்ளது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணால் பிடிச்சிக்கலாம். டேஸ்ட்டும். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.